ஹலோ மக்களே! ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை தொடர்ல இங்கிலாந்து, இந்திய அணிகள் 5 போட்டிகள்ல விளையாடிட்டு வராங்க. இதுவரை நடைபெற்ற 4 போட்டிகள்ல இங்கிலாந்து 2க்கு 1ன்ற கணக்குல முன்னிலையில இருக்காங்க. 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன்ல இருக்க ஓவல் மைதானத்துல வரை ஜூலை 31ஆம் தேதி தொடங்குது. தொடரை சமன் செய்ய இந்தியாவுக்கும், தொடரை கைப்பற்ற இங்கிலாந்துக்கும் இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம். 4வது போட்டியே நேத்து தான் முடிஞ்ச நிலைமையில 3 நாள்ல அடுத்த போட்டி நடைபெறதுனால இரு அணி வீரர்களும் பெரிய அளவுல சோர்வடைஞ்சிருப்பாங்க. அதனால 2 அணிகளும் பிளேயிங் 11ல என்னென்ன மாற்றங்கள செய்ய போறாங்கன்ட்டு பெரிய கேள்வியாவே இருக்கு. முதல்ல இங்கிலாந்து அணி என்ன மாற்றத்த செய்றாங்கன்னு பார்க்கலாம். இங்கிலாந்து அணி கடைசி போட்டிக்கான ஸ்குவாட்ல ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன சேர்த்திருக்காங்க. இதன் மூலமா அவர் 5வது போட்டியில விளையாடுவார்னு ஏறத்தாழ உறுதியாயிருக்கு. கிறிஸ் ஓக்ஸ் அல்லது பிரைடன் கார்ஸ் ஆகியோருக்கு பதிலா அவர் அணிக்குள்ள வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சில மாற்றங்களும் இங்கிலாந்து தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது. இங்கிலாந்து அணி நாளையோ நாளை மறுதினமோ பிளேயிங் 11 அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான பிளேயிங் 11 அமைச்சே தீரணும்னு சொல்லலாம். இந்திய அணி நடப்பு தொடர்ல அதிக இடங்கள்ல சொதப்பியது 2 விஷயத்துல தான். ஒன்று களத்துல கேப்டன் சுப்மன் கில்லோட மோசமான யுக்திகள். மற்றொன்று சொதப்பலான பிளேயிங் 11 காம்பினேஷன். அந்த வகையில 5வது போட்டியில இந்த தவறுகளை செய்யாம பிளேயிங் 11ல இந்த 4 மாற்றங்களை செஞ்சாலே காம்பினேஷனும் பேலன்ஸா இருக்கும். இங்கிலாந்துக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் வகையில இருக்கும். முதல்ல பந்த் அவர்கள் காயம் காரணமா போட்டியிலிருந்து விலகி இருக்காரு. அவருக்கு பதிலா நாராயணன் ஜெகதீசன் ஸ்குவாட்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. ஆனா பிளேயிங் 11ல அவருக்கு பதிலா துருவ் ஜுரேலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவர் பேட்டிங்ல அதிக திறன் பெற்றவர். விக்கெட் கீப்பிங்லும் சிறப்பான அனுபவத்தை பெற்றிருக்காரு. கடந்த 2 போட்டிகள்ல ரிஷப் பந்துக்கு பதிலா பேட்டிங் விளையாடாம முழுமையா விக்கெட் கீப்பிங்கை மட்டும் கவனிச்சுக்கிட்டாரு. எனவே இவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்தியா மீண்டும் மீண்டும் நம்பர் 8ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை விளையாட நினைப்பது பெரிய தவறுன்னு சொல்லலாம். இங்கிலாந்து பேட்டிங் அணுகுமுறை மற்றும் சூழலை பொறுத்து நம்பர் 8ல குல்தீப் யாதவை குறைந்தபட்சம் 2 போட்டிகள்லையாவது விளையாட வச்சிருக்கணும். ஆனா நீண்ட பேட்டர்கள் தேவை அப்படிங்கிற மனநிலைமையில இந்தியா குல்தீப் யாதவை புறந்தள்ளுச்சு. இங்கிலாந்து பேட்டர்களை அதிகவும் யோசிக்க வைக்கக்கூடியவராகவும் 2வது இன்னிங்ஸ்ல மிரட்டலான பந்துகளை வீசக்கூடியவர் என்பதால இவரை எடுத்தே ஆகணும்னு அஸ்வின் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. எனவே ஷர்துலுக்கு பதிலா குல்தீப் யாதவை விளையாட வைக்கலாம். அடுத்ததா ஜஸ்பிரீத் பும்ரா நிச்சயம் அடுத்த போட்டியில விளையாட மாட்டாரு. சிராஜ் தயவு செஞ்சு அடுத்த போட்டியில விளையாட வேண்டாம். அது எப்படி வென்றே ஆக வேண்டும் அப்படின்ற போட்டியில இருவரையும் வேண்டாம்னு சொல்ல முடியும் என நீங்க கேட்பது எனக்கு புரியுது. ஆனா அதுவே நல்ல முடிவா இருக்கும். சிராஜ் கடந்த 4 போட்டிகள்ல மட்டும் 139 ஓவர்களை வீசியிருக்காரு. இதனால அவருக்கு ஓய்வு கண்டிப்பா தேவை. பும்ரா விளையாடுறது அவர் கையில தான் இருக்கு. ஆகாஷ்தீப் 5வது போட்டிக்கு முன் உடற்தகுதி பெற்றுவிட்டால் அவரை மீண்டும் அணிக்குள்ள கொண்டு வரலாம். ஹர்ஷ்தீப் சிங்கும் உடற்தகுதி பெறும் பட்சத்துல அணிக்குள்ள கொண்டு வரலாம். அன்சுல் கம்போஜ் தொடர்வார்னு சொல்லலாம். ஒருவேளை ஆகாஷ்தீப் அல்லது ஹர்ஷ்தீப் சிங் இருவர்ல யாராவது உடற்தகுதி பெறல அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா மட்டுமே ஆப்ஷனா இருப்பாரு. அப்ப வேண்டும்னா சிராஜை எடுத்துக்கலாம். நன்றி.